தலைவரை தவிர்த்து பாத்தீங்கன்னா அந்த 5 கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்காங்க இல்லையா, ஷோபின், நாகார்ஜுனா இவங்க இருக்காங்க இல்லையா, ஆமீர் கானா நல்லா பண்ணிருக்காங்க. ரோலெக்ஸ்ல எப்படி சூர்யா பண்ணாரோ ஆமீர் கான் அந்த அளவு பண்ணனாலும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் தான் இந்த மோனிகா பாட்னா வரும்போது பயங்கரமா ஃபயரா இருந்தது ஸ்கிரீனா. ஸோ அதை தவிர்த்து அரங்கம் அதிரட்டுமே வரும்போது ஃபுல் அரங்கமே அதிர்ச்சி போவாங்க. அது சொல்றதுக்கு இல்ல. படத்தோட மைனஸ் என்னன்னா டியூரேஷனு பிளஸ் ஒரு சில இடத்துல கண்டினியூஷன் ஆகாத மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல பிடிச்சிட்டாரு ப்ரோ. ஸோ அங்கே லியோல எங்க லோகேஷ் கனகராஜ் விட்டாரோ செகண்ட் ஹாஃப்ல இங்க பிடிச்சிட்டு வந்துட்டாரு. ஸோ படம் ஓவராலா நல்லா இருக்கு. ஸோ கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கும் சரியா முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காரு. பாராட்டுக்குரிய விஷயம். அனிருத் 1000 ரூபாய் பண்ணிட்டாரு. அனிருத் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கே தெரியும் என்ன மாதிரி மியூசிக்ல போற ராக் ஸ்டார் பக்காவா பண்ணிருக்காரு. ஓவராலா படம் சூப்பரா இருக்கு. அவுட் ஆஃப் 5க்கு 3.5 கொடுப்பேன். கிளைமேக்ஸ் லாஸ்ட் 20 மினிட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் வந்து இந்த படம் வந்து எச்யூல வந்திருக்கா இல்லன்னு தெரியும். நீங்க டீ கூட பண்ண முடியாது எச்யூல வந்திருக்கா இல்லையா, அந்த மாதிரி சஸ்பென்ஸ் எடுத்துருக்காரு. பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. மாசா இருந்துச்சு படம். ரஜினி விண்டேஜ் ரஜினி காமிச்சாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. புரியல ப்ரோ, 50 வருஷம் கொண்டாடுறாங்க, அதுலயே தெரியுமாடா. தவிர மற்றபடி ரஜினி சார் தனியா சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி 150 ரூபாய் டிக்கெட், எல்லாரும் வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா தலைவருக்காக அந்த மாசி அதெல்லாம் ஆபீஸ்லயே இருந்துச்சு. அதான் தலைவருக்காக அந்த மாசி எலிமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. அதே சமயத்துல அதான் அனிருத் நல்லா பண்ணியிருந்தாப்ல. நல்லா இருந்துச்சு. சுத்தியாசனம் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆமீர் கான் கேமியா வண்டி கொஞ்சம் எக்ஸ்டெண்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் படம் நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். படத்துல நெகட்டிவ்னு பெருசா எதுவும் இல்லைண்ணா. அதுவும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துறவங்க கண்டிப்பா நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க. அது இந்த மாதிரி தேட்டர்ல வைப் அப்படி இருந்துச்சு. அட்மாஸ்பியரே பக்காவா இருந்துச்சு. ஒரு பக்கா ஃபேன் சர்வீஸ் படம் தான் அது. நல்லாவும் இருந்துச்சு படம். ரொம்ப கிரிஞ்சாலாம் எதுவும் இல்ல, படம் நல்லா தான் இருந்துச்சு. லைக் கண்டிப்பா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா ஆக்சுவலி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க முடியாத அளவுக்குலாம் இல்ல. படத்துல வந்து பிளட் ஷெட் கொஞ்சம் இருக்குது, அதனாலதான் A+ கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லாம் பார்த்து பழகிட்டோம்னா ரொம்ப வயலண்டாலாம் நமக்கு தெரியல, தோணல. அதான் படம் நல்லா தான் பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. ரியலி லவ் த கான்செப்ட். எல்லாமே ஸ்கிரீனை விட்டு கண்ணை திருப்ப முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸ்டோரி சொல்ல முடியாது, கஷ்டம். அந்த படம் பார்த்து தெரியும். பாசிட்டிவ் படம், நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் அவ்வளோவா தெரியல. மியூசிக்லாம் ஃபயர். மியூசிக் எல்லாம், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் எல்லாமே ஃபயர். படம் ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஸ்டோரி ஒன்லைனா சொல்லணும். ஸ்டோரி ஒன்லைன்ல சொல்லணும்னா, கூலிகளுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ரஜினி சார் வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிட்டு அவங்களை காப்பாத்துறாருன்றது தான் வந்து ஸ்டோரி. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப வயலண்ட்லாம் இல்ல, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். மியூசிக் சூப்பரா இருக்கு, அதனால எல்லாருமே பார்க்கலாம். எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். மைனஸ் எனக்கு எதுவும் தெரியல. பிளஸ் வந்து எல்லாரோட ஆக்டிங் அண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு. கேமியோஸ்லாம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. தலைவர் மறுபடியும் ஒரு கம்பெனியாக காமிச்சிருக்காங்க. தேவா சூர்யாவை நம்ம வந்து மறுபடியும் நம்ம பார்த்தோம். அப்போ இருந்த வாய்ப்போட இப்போ இருக்கிற வாய்ப்பு வேறு மாதிரி இருக்குது. லோகேஷ் கனகராஜ் ஸ்க்ரீன் பிளே தலைவர் வச்சு செம்மையாக மாசாக காட்டியிருக்காங்க. இது வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் கூட வைலன்ஸ் வந்து என்னத்துக்கு வைலன்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு காரணம் இருக்குது. ஓகேயா, அவ்வளோ இல்லை, அது வைலன்ஸாக சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு நண்பனா, ஒரு அப்பாவா, ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவனா, எல்லா விதமாக அதில் காமிச்சு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. படம் வந்து இப்போ பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப மாசு. எப்படி லோகேஷ் எடுப்பாங்க அப்படி தான் எடுத்தாங்க. அவரோட லோகேஷ் தலைவர் படமும் சேர்ந்துருக்கு. தலைவரோட ஃப்ளாஷ்பேக்கு செம்மையாக இருக்குது. பாருங்கள், தேங்க்ஸ். படம் பாசிட்டிவ்னா என்ன சொல்லுவீங்க, நெகட்டிவ்னா என்ன சொல்லுவீங்க? படம் பாசிட்டிவ்னா என்ன சொல்லுவீங்க, நெகட்டிவ்னா என்ன சொல்லுவீங்க? மியூசிக்லாம் நல்லா இருந்ததுண்ணா.